இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 68ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவரே சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன், பயங்கரமான வல்லமை உள்ள தேவன். அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாக, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை கொண்டு அண்ட சராசங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமையை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். அவர் தம்முடைய வல்லமையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்றும், தம்முடைய வல்லமையாலே சிருஷ்டித்த எல்லாம் அவருக்குள்ளே நிலைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை கூட்டி சேர்க்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசேயும் ஆரோனையும் கொண்டு தேவன் விடுவித்து அவர்களை வழிநடத்தி வரும் பொழுது பார்வோனும் சேனைகளும் அவர்களை பின்தொடர்ந்து அழிக்கிறதற்கு வருகிறார்கள். இவர்கள் வழிநடந்து வரும் பொழுது செங்கடலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாக காணப்பட்டது. அல்லேலூயா. முன்னே போனால் செங்கடலிலே விழுந்து அழிந்து போவார்கள், பின்னோக்கி சென்றால் பார்வோனும் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்வேன், பிடிப்பேன், வெட்டுவேன், அழிப்பேன் என்று சொல்லி மூர்க்க வெறி கொண்டு துரத்தி வருகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்ச ஜனங்களாக கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாக கர்த்தராலே நியமிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த மோசேக்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுத்து மோசேனுடைய கையில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராக தூக்கி பிடிக்க சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடலை இரண்டாக பிளந்து மதில்களாக மாற்றி செங்கடலின் நடுவிலே வெட்டாந்தரையை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையாக நடந்து செங்கடலை கடந்து சென்று போக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இது தம்முடைய வல்லமையான செயல்களாக காணப்படுகிறது. இந்த செயல்களை எல்லாம் நாம் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது போல ஏராளம் ஏராளம் ஏராள காரியங்களை கர்த்தர் செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேல் அவர் செய்கிறவராக வெளிப்படுவார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக நாம் பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வல்லமையில பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அவருக்கு நிகரான தேவன் இந்த உலகத்திலும் யாரும் கிடையாது, வானத்திலும் யாரும் கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்திலே நம்முடைய தேவன் பயங்கரமான வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரலோகத்திலும் உன்னதமான ஸ்தலமாகிய பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே அண்ட சராசங்களை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தமது வல்லமையை நமக்குள்ளே அனுப்பி நம்மையும் இந்த உலகத்தில் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய வல்லமையில நிரம்பி தேவனுடைய வல்லமையினாலே பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இந்த தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்த இந்த வல்லமையானது நமக்குள்ள பெருகி 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 பலத்த சத்துவமான
மகத்துவமான வல்லமையான காரியங்களை அது செய்யும். அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நடப்பிக்கும். பயங்கரமான காரியங்களை செய்யும். மரித்த பிரவிதங்களை நம்மை கொண்டு உயிரோடு எழுப்பி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகத்துவமான வல்லமையை பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நாம் அந்த வல்லமையை பிரசித்தப்படுத்தும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், ராஜரீகம் கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தாசர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்கிறவர்களுடைய சந்ததிகளாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விசேஷமாக தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி எடுத்து அவர்களுக்கு நியாயப்பிரமாண வசனங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவன் தம்முடைய விரலினாலே மோசையை கொண்டு கற்பனைகளை எழுதி கொடுத்து அந்த நியாயப்பிரமாண கற்பனைகளினாலும் கட்டளைகளினாலும் தேவனுடைய ஜனங்களாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மேலதான் நியாயப்பிரமாண காலத்தில் தேவன் தம்முடைய மகிமையை வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மேல தேவனுடைய மகிமை காணப்பட்டது எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி புறஜாதி மக்களை மீட்டெடுத்தாரோ, அவருடைய ரத்தத்தினாலே புறஜாதி மக்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி புறஜாதி மக்களை தேவனுடைய பிள்ளைகளாக பிரதான ஆசாரியர்களிலும் மேன்மை உள்ள ஆசாரிய ஊழியத்தை தந்து ராஜரீக கூட்டமாக ஏற்படுத்தி கர்த்தருடைய சபையில வைத்தாரோ, அப்பொழுது தேவன் தம்முடைய மகிமையின் ஆவியை நம்மேல வைத்து விட்டார். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மகிமை நம்மேல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மேல இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மேல இருக்கிறது வரையிலும் எந்த ஒரு வல்லமை நம்மை தொட முடியாது. நாம் கர்த்தருடைய மகிமையினாலே அசாத்தியமான காரியங்களை செய்து நிறைவேற்றி ஜெயம் பெற்றவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிழைத்திருக்கிறவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தின் எல்லா மகிமையான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக கர்த்தருடைய காணியாட்சியிலே எல்லா சுதந்திரத்தை பெற்று ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மகிமை நம் மேல இருந்தது, இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவனுடைய மகிமை இருந்தது. இந்த மகிமையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த மகிமையை பார்க்க 1000 மடங்கு மகிமையை தேவன் நம்மேல வைத்து நடத்துகிறார். இந்த மகிமையில நாம் பெருக 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 மகிமையின் தேவனை கண்ணார தரிசிக்கிறவர்களாக காண்போம். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் தேவனை மகிமை பொருந்தினதாக காணும். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவராக இருக்கிற தேவனாக இருக்கிறது போல அவரை அவருடைய பிள்ளைகளாக நாம் தரிசித்து அவருடைய மகிமையில நாம் கலிகூர்ந்து வாழுகிற பிள்ளைகளாக மாறப் போகிறோம். கர்த்தர் அப்படி மாற்றத்தான் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய சரீரமாக சபையில் கூட்டி சேர்த்து அவரை மகிமைப்படுத்த அவருக்குள்ளே வாழ்ந்திருக்க செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை இப்ப நம்மேல இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, நம்முடைய தேவனுடைய வல்லமை மேக மண்டலத்தில் உள்ளது. அல்லேலூயா. மேக மண்டலங்களை பார்த்திருக்கிறீங்களா? தேவன் மேகத்தை தான் அவருக்கு கூடாரமாகவும் அவருடைய வாகனமாகவும் வைத்திருக்கிறார். அவர் மேகத்தில் ஏறி புறப்படுவார். அல்லேலூயா. அவர் மேகத்தில் எழுந்தருளுவார் மகிமையாக. இந்த தேவனுடைய வல்லமை மேக மண்டலங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. மேக மண்டலங்களிலே தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். எதற்காக? எப்பொழுதெல்லாம் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் மேக மண்டலத்தில் இருக்கிற வல்லமையை ஆண்டவர் சிரிசித்த ஒவ்வொரு சிரிசிப்பின் மேலும் அனுப்பி அவர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில வாழுகிற மனுபுத்திரர்களுக்கும் மனுபுத்திரிகளுக்கும் கூட தம்முடைய வல்லமை அவர் மேக மண்டலங்களில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பிழைப்பார்கள்.
வல்லமைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையை, நம்முடைய தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பிரசித்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய மகிமை இப்ப அளவில்லாமல் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய மகிமை இப்ப நமக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் மகிமையாக நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மேக மண்டலத்தில் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிற மகிமையான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினா எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக வாழுவோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் அதன் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழி விலகி போய் சோரம் போய் இருக்கிறார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் காணப்படுகிறோம். ஆகையால் நீங்கள் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழுகிறோம். தேவனுடைய பார்வையில நாம் பிரியமானவர்களாக பாக்கியம் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நான். அல்லேலூயா. கர்த்தருடைய சொந்த சம்பத்துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்தார். அவர் நம்முடைய மீட்பர் இரட்சகருமாக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர்கள், ஒப்பானவர்கள் வானத்திலும் பூமியிலும் யாரும் கிடையாது. அதுபோல தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பான மனிதர்களும் மனுஷிகளும் வேறெந்த சிருஷ்டிகளும் ஒன்று கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினாலே தேவன் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளிலும் நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். வானத்திலே ஒளி கொடுக்கிற சூரியனை சந்திரனை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுக்கு எனக்கு முடிவில்லாத வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார்? யாருமே கிடையாது. நீங்க கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் கர்த்தருடைய சுத்தம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிவியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் நடுவிலே பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யாரை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக கர்த்தர் இருக்கிறார். அவர் கேடகம் சகாயம் செய்வார். சகாயம் என்றால் உதவி, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற, சகாயம் செய்கிற கேடகமாக, பாதுகாக்கிற கேடகமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற மகிமை பொருந்தின பட்டயம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த பட்டயம் நம்முடைய இருதய பலகையில எழுதப்பட்ட பட்டயமாக இருக்கிறது. இந்த பட்டயம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. எந்த இருதயத்தின் தோற்றங்களையும் நினைவுகளையும் ஊடுருவி ஊனை கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்க ஊடுருவி குத்தி கிழிக்கிறதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை பொருந்தின பட்டயம். அவர் மகிமை பொருந்தின பட்டயமாக இருக்கிறார். அவருடைய பட்டயத்தை எடுத்து நாம் சாத்தானோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய பட்டயத்தை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்கும் அவருடைய பட்டயம் மகிமையின் பட்டயமாக இருக்கிறது. அவர்கள் மகிமைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய தேவனானவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவரிடத்திலிருந்து உதவி செய்வார். ஏற்ற நேரத்தில் நமக்கு நன்மை செய்வார். ஏற்ற நேரத்தில் மிகுந்த பலனை தந்து வாழ வைப்பார். அவர் மகிமை பொருந்தின பட்டயமாக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிங்க. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்றார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். இன்றைக்கு நமக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிற சத்துருக்கள் ஏராளமானவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். சங்கீதக்காரர் தாவீதுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் எழும்பின சத்துருக்கள் எல்லாரும் இச்சகம் பேசி அடங்கினார்கள். கர்த்தர் தாவீதை இந்த சத்துருக்களுடைய மேடுகளை எல்லாம் மிதிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக யாரெல்லாம் இச்சகம் பேசினார்களோ அத்தனை பேரும் அடங்கி போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். தாவீதுக்கு விரோதமாக இச்சகம் பேசின தாவீதினுடைய சத்துருக்களுடைய மேடுகளை எல்லாம் தாவீது பிடித்தான், அதை மிதித்தான். அது மட்டுமல்ல, சத்துருக்களுடைய கோட்டைகள் ஆகிய தாவீதுக்கு விரோதமாக பாருங்கள் பேசின ஆகாத வார்த்தைகளை பேசின இச்சகம் பேசின எபேசியருடைய ராஜாவாகிய ஒர்னானுடைய கோட்டையாகிய பாருங்கள் அந்த எபேசினுடைய தலைநகரமாகிய சீயோன் கோட்டையின் தாவீது பிடித்தான், அதையும் தாவீது மிதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முகாந்திரம் இல்லாமல் கூட்டம் கூடி உங்களை பகைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறார்களா? அடங்கி போவார்கள். கர்த்தர் அவர்களை அடக்குவார். அவர்கள் எப்பேறிப்பட்டவர்களாக இருந்தாலும் அடங்கி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை உங்களுக்கு முன்பாக அடங்கி போக பண்ணுவார். நீங்கள் அவர்களுடைய மேடுகளை எல்லாம் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. மிதித்து நடப்பீர்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கன்னத்தில் கை வைக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள், அடங்கி போவார்கள். சத்துருக்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதன் 35ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 அதன் 13 வசனங்களை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமான. பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு மனிதன், இவன் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு குமாரனாக பிறந்தவன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து பதாம் ஆராமில இருந்த தன் மாமனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போனான். லாபானிடத்தில் அவன் தங்கி இருந்து லாபானுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாக வேலை பார்த்தான். அங்கே தேவன் அவனுக்கு லாபானுடைய குமாரத்திகளை திருமணம் செய்யவும், குமாரத்திகளுடைய பணிவிடை செய்கிற பிள்ளைகளை திருமணம் செய்யவும், அதோடு கூட ஆடுகளை ஒட்டகங்களையும் அவன் பாருங்கள் சம்பாதிக்கவும், இன்னும் ஏராளமான
பிள்ளைகளை மனைவிகள் மூலம் பெற்றெடுக்கவும், இன்னும் மறுமனையாட்டிகள் மூலமும் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் தேவன் யாக்கோபுக்கு கிருபை செய்தார். இப்போ யாக்கோபை தேவன் தன்னுடைய தேசமாகிய தகப்பனுக்கு ஈசாக்குக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிற தேசத்துக்கு நேராக இந்த யாக்கோபையும் அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் இன்னும் ஆடு மாடுகளை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேசத்திலிருந்து மாமனுடைய தேசத்திற்கு உயிர் தப்ப பயந்து போனானோ அந்த மாமனுடைய தேசத்தில் வைத்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டு எல்லா பயங்களை அவனை விட்டு அகற்றி ஆண்டவர் மாமனுடைய தேசத்திலிருந்து மறுபடியும் தகப்பனுடைய தேசத்தில் கொண்டு வருகிறார். மாமனுடைய தேசத்திற்கு அவன் ஓடி போகும் பொழுது அவன் பாருங்கள் கையும் கோலுமாக ஓடி போனான். இப்ப மாமன் லாபானுடைய தேசத்திலிருந்து தன் தகப்பனாக ஈசாக்குடைய தேசத்திற்கு திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். இந்த 2 பரிவாரங்களை கொடுத்தது யாக்கோபுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக் என்கிற இந்த கர்த்தருடைய தாசர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இவர்களுடைய தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மிகுதியாக உண்டானது. அப்படி ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு நிமித்தம் யாக்கோபுடன் தேவன் தரிசனமாகி பேசி அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பதான் ஆராமை விட்டு அவன் தகப்பன் குடியிருந்த தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிற வழியில மறுபடியும் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகிறார்.